திரு எடப்பாடி செய்தியாளர்களை சந்திக்கும் போது எல்லா நேரங்களிலுமே ரொம்ப திட்டவட்டமா மறுத்திருப்பாரு. பாஜக சம்பந்தமா எதை பேசினாலும், கூட்டணி சம்பந்தமா எது சொன்னாலுமே அவங்களோட கூட்டணி கிடையாது, ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னா திரு ஜெயக்குமார்லாம் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போகிறதா? அதிமுக பாஜகவோட இணைஞ்சு போறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? நீங்க சொல்றீங்க இது ஒன்றும் தவறே இல்லை. எங்க தலைவர் அம்மா திமுக என்ற தீய சக்தியை அள்ளிக்கு வரை அண்ணா திமுக ஓயாது ஒழியாது. திமுக தான் சார் எங்களுக்கு எதிரி. இனி எந்த காலத்திலையும் சரி காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்லைன்னு சொன்னார் கலைஞர், சொன்னார். அதுக்கு நீங்க எடுத்து பாருங்க. இனிமேல் எந்த காலத்திலையும் கூட்டணி, அது தற்கொலை கூட செஞ்சுக்கிறவங்களுடைய காங்கிரஸோட கூட்டணியில் இல்லைன்னு சொன்னார். அதே கலைஞர் அவர் சொன்னதே மீறி அவர் கூட்டணி வச்சார். நான் சொல்றேன், வச்சாரா இல்லையா? கனிமொழியை கூட்டு வந்தேன். ஏங்க அவங்க உடைச்சா மண் குடம், நாங்க உடைச்சா பொன் குடமா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், திமுக எதிரான கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும், அது அதிமுகவாக இருந்தாலும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் தான் நான் சொல்றேன். இதுல வித்தவுட் பழனிசாமியா வித் பழனிசாமியாங்கிறது தெரியாது. இன்றைக்கு கூட நான் வர்றப்ப பார்த்தேன், ஊடகங்களில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பது என்ன தவறுன்னு கேட்கிறார். இன்னும் சொல்ல போனால் நேற்று கூட என்ன தஞ்சாவூரில் ஊடக நண்பர்கள் கேட்டார்கள், செங்கோட்டையனுடைய இந்த வெளிப்பாடு என்னன்னு கேட்டாங்க. அது அங்கே உள்ள 90% மேலான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் மன ஓட்டத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். அதுபோல எனக்கு தெரிந்த வரை, நான் உணர்கின்ற வரை, நான் அறிகின்ற வரை, பழனிசாமி போன்ற ஒரு சிலரை தவிர 90% மேல் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். செல்லூர் ராஜு அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கலாம். அவர் எப்பவுமே மதுரைக்காரர் உண்மையை சொல்லிடுவாரு. தெளிவாகவே சொல்லியிருக்கலாம். இது எதுக்கு அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு, காங்கிரஸ் திமுக கதையெல்லாம் சொல்லிட்டு, ஆமா பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அப்படி பண்ணி அதிமுக பாஜக கூட்டணி என்பது அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு எல்லா பிரச்சனையும் நடந்துருச்சு. எல்லா வகையிலும் அவர்களால் சிபிஐயா இருந்தாலும் சரி, ஐடியா இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனை பண்ணி முடிச்சுட்டாங்க. அதனால அவர்களை பொறுத்த மட்டும் வேற வழி கிடையாது அதிமுகவிற்கு. அவர்கள் வழி இல்லாத போது இப்படித்தான் பல வழிகளுக்கு போறதுக்கு மற்றவர்களை பற்றி பேசுவாங்க. அவர்களை பற்றி கேட்டீங்கன்னா மற்றவர்களை பற்றி பேசுற பழக்கம் என்பது அதிமுகவிற்கு வந்திருக்கிறது. மிகவும் அதிர்ச்சியானது. அதிமுகவை பொறுத்த மட்டும் அதிமுக தொண்டர்கள் என்றும் பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை.